cool. So, hi மம்மி, ஹாப்பி பர்த்டே. ஐ ஹோப் இந்த பர்த்டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப லவ்வபுளாக நாங்கள் தரணும்னு ஆசைப்பட்டிருக்கோம், நானும் பூசியும். ஸோ ஐ ஹோப் whatever we did will make you happy. And என் சைட்லேருந்து யூ ஷுட் ஆல்வேஸ் பி பிளெஸ்ட். யூ ஆர் ஆல்வேஸ் அ கிரேட்டஸ்ட் மாம் எனக்கு. அண்ட் இந்த வீடியோவே நான் திருட்டுத்தனமாக தான் எடுக்கிறேன். ஸோ ஆமாம். ஸோ பேசிக்கலி இன்றைக்கி வந்து நானும் சீனும் வந்து உங்கள்கிட்ட போய் சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு அனாதை ஆசிரம் போனோம். வேறு அங்கே வந்து நிறைய பசங்க வந்து தேவை அஃபெக்டட் பை ஹெச்ஐவி எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்ட பசங்க அங்கே இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணி நான் அந்த ஆஷ்ரமுக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு, அண்ட் ஐ புக் ஃபார் இதெல்லாம் டொனேஷனுக்கெல்லாம் புக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர்லாம் கொடுத்துட்டு உன் பேரில் எல்லாம் பண்ணிவிட்டு ஒன் டே நான் பீஸ்ஃபுல்லாக வந்தேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அண்ட் தென் இன்றைக்கி சான்ஸ் கிடச்சிது. நான் ஃபெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் சீனை கூப்பிட்டு போனேன். ஸோ என் பிளான் என்னென்னா அங்கே போயிட்டு ஸோ நிறைய பசங்க இருந்தாங்க, அவங்கள பார்க்க வச்ச ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, வி ஆர் ஸோ பிளெஸ்ட். நம்ம லைஃப்பில் நம்மளாம் ரொம்ப பிளெஸ்டாக இருக்கோம் அவங்களெல்லாம் பார்த்து வச்சு. ஸோ காட் ஹாஸ் கிவன் இஸ் அவ்வளோ நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டுக்க நல்ல ட்ரெஸ்ஸு, சாப்பிட நல்ல ஃபுட்டு, இருக்க நல்ல வீடு. ஸோ இந்த மாதிரி குட்டி விஷயம்லாம் நிறைய காட் தந்திருக்காங்க. அண்ட் அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப யோசித்தேன். ஸோ நான் ஏதோ ஒரு விதத்தில் ஐ எம் ஸோ பிளெஸ்ட் அப்படின்னு. ஸோ அதே லைஃப்பில் நீ வந்து எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, ரொம்ப பண்ணியிருக்க, எங்களுக்காக பார்த்து பார்த்து சேமித்து நிறைய வாங்கி தருவேன். இப்போ கூட ஃபுட்டுக்கு நீ எப்போவுமே நோ சொல்ல மாட்டேன். ஸோ நீ வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாம் எனக்கு. நாட் கோனா க்ரை, பட் யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் லவபிள் மாம் எவர். ஸோ நீ அடித்தாலுமே திட்டினாலுமே யூ ஆர் தி பெஸ்ட், அவ்வளோதான். ஸோ நீ என்றைக்குமே எங்களுக்காக பார்ப்ப, எங்களுக்காக நீ இருப்ப, நானும் உங்களுக்காக இருப்போம். எனக்குமே நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நானும் என் தங்கச்சியும் எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன கிஃப்ட். அண்ட் இந்த பர்த்டே வந்து உனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணணும்னு பிளான் பண்ணேன். பட் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் இட் ஃபார் சம்திங், நான் வந்து இந்த மாதிரி மற்றவங்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு யோசித்தேன் மம்மி. அண்ட் நீ வந்து உன் லைஃப்பில் எதெல்லாம் நீ எழுந்தியோ, எதெல்லாம் உன்னால் பண்ண முடியலையோ, ஐ ஆம் ஹியர், என் தங்கச்சி இருக்கா. ஸோ லெட் அஸ் நோ, நம்ம குட்டியாக நம்ம சேர்த்து வச்சு எதனா ஒன்று பண்ணலாம், உனக்கு பிடிச்ச விஷயம் பண்ணலாம். நீ எதெல்லாம் எழுந்தியோ அதெல்லாம் நம்ம சேமிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் ஐ ஆம் ப்ராமிசிங் யூ கி நான் வந்து எதனா ஒன்று பெரிய ஸ்டேஜில் ஒன்று வந்து நிற்க வைப்பேன். அண்ட் ஐம் ப்ராமிசிங் யூ இந்த பர்த்டேக்கு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உனக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜில் ப்ரௌடாக நிற்க வைப்பேன். அண்ட் தேர் கூட டெல் கி யுவர் ப்ரீத்திஸ் மதர் அப்படின்னு சொல்ல வைப்பேன். ஸோ எனக்கு அதுதான் பெரிய ஆசை. ஸோ எப்படின்னா படிச்சிடுவேன், உனக்காகவே படிப்பேன். ஸோ ஆமாம், என்ன நடந்தாலும் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிற மாம் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்குமே நீ அழுகக்கூடாது, ஹாப்பியாக இரு, உனக்கு நாங்கள் எல்லாம் இருக்கோம். ஸோ நான் ரொம்ப யோசித்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயன்படுத்திக்கிட்டேன். நான் வந்து அந்த ஆஷ்ரம் போயிட்டு நிறைய குட்டி குழந்தைங்க கூட விளையாடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. இன்றைக்கி கடவுள் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்தாரு. ஸோ ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் டு காட். ஸோ அது உங்கள் பேரில் உங்களுக்காக பண்ண போது எனக்கும் என் தங்கச்சிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ அ நியூ எக்ஸ்பீரிமெண்ட்டுன்னு சொல்லலாம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் உள்ளே போய் அப்படியெல்லாம் இருந்தது அந்த பிளேஸ். ஸோ வெரி பீஸ்ஃபுல் பிளேஸ். ஸோ நிறைய பசங்களை பார்த்தேன். ஸோ என்னோடய மோட்டிவ் என்னென்னா, நிறைய பேர் சாப்பிட்ணும் மம்மியோட பிறந்த நாள் அன்றைக்கி, அவங்க ஸ்டமக் வில் பிளெஸ் யூ அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் போனேன். அண்ட் சாரி, உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது, என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் ஆமாம், ஸோ இதுதான் உன்னோட சர்ப்ரைஸ். பெரிய கிஃப்டெல்லாம் இல்லை, என்னால் முடிஞ்சது. நான் எனக்குன்னு சேர்த்து வச்ச காசில் உனக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆமாம், என் மூஞ்சி கொஞ்சம் நிறையா கேவலமாக இருக்குது, தட்ஸ் வை ஐம் ஃபில்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், கண்டுக்காத. அண்ட் அப்புறம் ஆமாம், நீ நிறைய உனக்கு பிடிச்ச விஷயமோ இல்லை உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். லைஃப் லாங் நீ எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு ஸ்ட்ராங் விமனாக நீ எப்போவுமே இருக்கணும். ஸோ ரிமெம்பர், என்றைக்குமே நானும் பூசியும் உங்கள் கூட என்றைக்குமே இருப்போம். நம்ம 3 பேரும் சந்தோஷமாக என்றைக்குமே இருப்போம். அண்ட் ஆமாம், எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நீ வந்து எப்போவுமே சிரிச்சுட்டு பூசி சொல்லு. வீடு கடை தாண்டி 7 மலை தாண்டி
எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் நான் இங்கே பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே. வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே, அம்மா என்னும் மந்திரமே. విద్యా చెలుమెనివే విద్యా మూలనివే కరుణే నిన్నోడలమా పాలిన దేవతి నీనే మನೆಯ ಕೀರ್ತಿ ನೀನೆ ಗೆದೆನ ನಿನ್ನ ಮಗಳಮ್ಮ ಗೆದೆನ ನಿನ್ನ ಮಗಳಮ್ಮ ಕೈಯ ಹಿಡಿದು ನಡೆಸಿದ ನೀ ನಡೆಯಲು ನಾನು ಬೆನ್ನನ್ನು ತಟ್ಟಿ ಮಲಗಿಸಲು ಮಲಗಲು ನಾನು ಅಮ್ಮ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಸಾಕು ಜಗವ ಜಯಿಸಲು 7 ಜನ್ಮ ಸಲರು ಋಣ ತಿಳಿಸಲು ವಿದ್ಯೆಯ ಚೆಲುವೆ ನೀವೇ ವಿದ್ಯೆಯ ಮೂಲ ನೀವೇ ಕರುಣೆ ನಿನ್ನ ಒಡಲಮ್ಮ ಕರುಣೆ ನಿನ್ನ ಒಡಲಮ್ಮ ಚಂದಮಾಮನ ತೋರಿಸಿ ಎಂದು ತುತ್ತು ನೀಡಿದ್ದೆ ನಾ ಮಲಗುವಾಗ ಜೋಗುಲಾಡಿ ನೀನು ಮಲಗಿದ್ದೆ ಅತ್ತವ ಸಂತೈಸಿ ನಕ್ಕಾಗ ಅರಸಿ ಬಡಿಸಿದೆ ನೀನಮ್ಮ ಎತ್ತು ಬಂದು ನನ್ನ ಸಾಕಿ ಸಲಗಿದೆ ಅಮ್ಮ ಗೆಲುವಿಗೆ ಸ್ಫೂರ್ತಿ ದಾರಿಗೆ ದೀಪ ಪ್ರತಿ ಚೆಲುವಿನಿ ನಿನಗೆ ಕೋಟೆ ವಂದನೆ ವಿಧನೆ ಬಾಗಿಲಿನಿ ನಿನಗೆ ಕೋಟೆ ವಂದನೆ ವಿದ್ಯೆಯ ಚೆಲುವೆ ನೀವೇ ವಿದ್ಯೆಯ ಮೂಲ ನೀವೇ ಕರುಣೆ ನಿನ್ನ ಒಡಲಮ್ಮ ಪಾಲಿನ ದೇವತೆ ನೀನೇ ಮನೆಯ ಕೀರ್ತಿ ನೀನೇ ಗೆದ್ದಿನ ನಿನ್ನ ಮಗಳಮ್ಮ ಗೆದ್ದಿನ ನಿನ್ನ ಮಗಳಮ್ಮ ஆயிடுத்து. ஸோ பேசிக்லி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ட் ஐ ஃபெல்ட் இது வந்து எல்லா பசங்களோட என்ன சொல்கிறது விஷஸ் வந்து உங்களுக்காக சேரும். ஸோ அதுக்காக தான் நானும் சீனும் வந்து 7 கடல் 7 மலை 7 எதேதோ தாண்டி போனோம். அண்ட் we were literally லைக் பாகுபலி ஜோனில் போயிட்டு இருந்தேன் நானும் என் தங்கச்சியும். ஸோ என் தங்கச்சி ஷி வாஸ் வெரி ஹாப்பி அங்கே போய் பசங்களெல்லாம் பார்க்கச்ச. ஸோ நானும் அவ்வளோ நல்ல ஒரு ஏதோ ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிது. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு பசங்களை பார்த்தோம். உங்கள் பேரில் நான் வந்து 3000 rupees டொனேட் பண்ணி ஃபுட் டொனேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்ல சாப்பாடு இருந்தது அங்கேயே நானும் புதுசாக நல்லா சாப்பிட்டோம். அண்ட் இட் வாஸ் ஃபார் மோர் பெட்டர் தென் உங்கள் சாம்பார், கோச்சிக்காத. ஸோ யா அங்கே வந்து வெளியே அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டார். ஸோ அதனால் அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. ஜஸ்ட் டொனேட்டட். ஸோ உன் பேரில் உன்னோட
பர்த்டே அன்னைக்கு இது உனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினச்சி நான் இதை பண்ணேன். இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் யூ கிஃப்ட்டு, உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் வாங்குறத விட நான் என்ன நினச்சேன்னா, உன் பேரில் நிறைய பேர் நல்ல சின்ன பசங்க உங்கள் பேரில் சாப்பிட போது எனக்கு அது சந்தோஷம் தோணுச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் அதுவும் ஒரு விதமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஸோ உனக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் சேரணும், நீ எப்போவுமே லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், பிகாஸ் யூஆர் ஆல்வேஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் உமன். அண்ட் இந்த வீடியோ நீ எப்போ வருவேன்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு எப்போ காமிப்பெல்லாம் தெரியாது. பட் ஐ ஹோப் திஸ் வில் பி வெரி என்ன சொல்கிறது, நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், மெமரபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆமாம், நீ இதை பார்த்து சந்தோஷப்படணும். ஓகேவா? ஓகே, ஒன் லாஸ்ட் டைம் ஹாப்பி பர்த்டே மம்மி. என்றைக்குமே நீ சந்தோஷமாக இருக்கணும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி கிஃப்ட் உனக்கு. அண்ட் நீ வந்து இதை பார்த்து சிரிக்கணும். ஐ ஹோப் யூ ஸ்மைல், உன் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்கணும். அண்ட் என்றைக்குமே நீ சிரிச்சிட்டே இருக்கணும். நீ சிரித்தா தான் நல்லா இருப்பேன், ஈவன் வென் யூ ஹிட் அஸ். ஓகே, ஸோ ஆமாம். ஸோ வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ திஸ் அனிதா இஸ். பட் இந்த வீடியோவில் சொல்லலை, அனிதா தட் இஸ் சீக்ரெட். ஓகே, ஸோ அனி சந்தோஷமாக இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ லைக் இட் மம்மே. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ மம்மே. பாய்.